ஹெல்த் டைம். நோய் நொடிகள் கவலை இல்லாத மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? இறைவன் யார்? அவனிடம் எப்படி பிரார்த்திப்பது? நம்முடைய கஷ்டங்கள் வேதனைகள் எப்படி அகலும்? இறைவன் எங்கிருக்கிறான்? மருத்துவம் என்றால் மருந்து மாத்திரை ஊசி ஆபரேஷன் என்றால்தான் நோய்கள் நீங்குமா? மருந்து மாத்திரை ஊசி எதுவுமின்றி நம்முடைய நோய்கள் நீங்குமா? எப்படி? இது போன்ற எண்ணற்ற கேள்விகளுக்கு விடை காண தொடர்ந்து படியுங்கள் ஹெல்த் டைம் மருத்துவ மாத இதழை. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். தற்போது விற்பனையாகிக் கொண்டிருக்கும் இதழில் ஹெல்த் டைம் தனிப்பிரதி ரூபாய் 20, ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 250, ஆண்டு சந்தா வெளிநாடு ரூபாய் 1100. உங்கள் சந்தாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி ஹெல்த் டைம் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 17, கஸ்டியன் பீச் ரோட், சாந்தோம், சென்னை 6,04,000. செல் நம்பர் 9840498898. இப்பொழுது உங்களுடைய இருதயத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது? ஏன் அதிகமாகுது? இதோ உங்களுடைய இருதயம் இங்கே இருக்கிறது. இந்த இருதயத்திலிருந்து இரத்த நாளங்கள் உங்களுக்காக உடல் முழுவதும் எடுத்து செல்லப்படுகிறது. இது இரத்த நாளங்களாகும். இருதயத்திலிருந்து இரத்த நாளம் வெளிப்படுகின்றது. எனக்கு வயிற்றில் ஒரு உபாதை இருக்கிறது. இந்த வயிற்றில் ஒரு சின்ன ஒரு பலவீனமோ புண்களோ இருக்கும் பொழுது வயிற்றின் இந்த பகுதியிலிருந்து இருதயத்திற்கு சமிக்ஞைகள் செல்கின்றன. எனக்கு இங்கே ஒரு வியாதி இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, அதிகமாக இரத்த ஓட்டம் வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய ஊட்டச்சத்து அதிகமாகும். ஊட்டச்சத்து அதிகமாகும் காரணமாக அந்த உறுப்பினுடைய அந்த பகுதி உறுதிப்படுத்தப்படும். உடனடியாக இரத்தத்திலிருந்து இருதயத்திலிருந்து ஒரு துடிப்பு, இந்த துடிப்பில் ஒரு செய்தி, இந்த துடிப்பில் ஒரு சிக்னல். அந்த சிக்னல் என்ன தெரியுமா? அதிகமாக இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் அதிகரிக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட உறுப்புக்கு. எனவே இங்கிருந்து அந்த குறிப்பிட்ட உறுப்புக்கான இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. இந்த உறுப்புக்காக அந்த இடத்திற்கு மட்டும். எனவே சாதாரணமாக 120/80 நார்மல் பிளட் ப்ரெஷர் நீங்கள் நினச்சிக்கிட்டு சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா பிளட் ப்ரெஷர் தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷனுக்காக அதிகப்படியான ஒரு குறிப்பிட்ட அளவுப்படியான ஒரு விகிதாச்சாரமான அதிகரிப்புக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு இரத்த ஓட்டமும் அதிகரிக்கின்றது, இரத்தத்தினுடைய அளவும் அதிகரிக்கிறது, அதனுடைய ப்ரெஷரும் அதிகரிக்கின்றது. இதற்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுப்பதற்காக வேண்டி. எனவே இந்த இரத்தமானது இங்கு வருகின்றது. எந்த பிளட் ப்ரெஷரில் அடிப்புன்னு சொன்னால் 140/90. இந்த அடிப்படையில் இந்த உறுப்புக்கு இந்த இடத்திற்கு மாத்திரம் தேவையான அதிகப்படியான இரத்தமும் அழுத்தமும் இந்த இடத்திற்கு மட்டும்தான். மற்ற ஏனைய உறுப்புகள் உங்களுடைய நுரையீரல் இருக்கின்றன, அதில் நோய் இல்லை. அங்கு 120/80 தான். இருதயத்திலும் நோய் இல்லை, அங்கும் 120/80 தான். உங்களுடைய கல்லீரல், உங்களுடைய கணையம், மண்ணீரல், சிறுநகங்கள், இந்த உறுப்புகளிலும் நோய் இல்லை. எனவே அங்கேயும் நார்மல் பிளட் ப்ரெஷர் 120/80. இங்கு மட்டும்தான் அந்த 140/90. மற்ற உறுப்புகள் அனைத்துக்கும் 120/80 தான். எனவே நீங்கள் இங்கு கட்டி பார்க்கும் பொழுது பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் உடலில் எந்த உறுப்பில் உங்களுக்கு ஒரு நோய் இருக்கிறதோ அந்த உறுப்பில் உள்ள நோய் நீக்கப்படுவதற்காக, அதன் அடிப்படை தன்மையான பலவீனம் நீக்கப்படுவதற்காக உருவாக்கப்பட்ட அதிகப்படியான இரத்த ஓட்டம். இந்த இரத்த ஓட்டத்தை குறைக்கலாமா? குறைக்கலாமா? குறைச்சா என்னாகும்? இந்த இரத்த ஓட்டத்தை குறைக்கிறேன். இயற்கையாக இவ்வளவு தேவைப்படுது, 140/90 தேவைப்படுது இந்த குறிப்பிட்ட உறுப்புக்கு மாத்திரம். இவருக்கு வயிற்று வலி இருக்கும், இன்னும் பசியின்மையும் இருக்கும், அஜீரணம் ஒரு பக்கம் இருக்க பசியின்மையும் இருக்கும், வயிற்று உபிசம் இருக்கும், இன்னும் வயிறு சம்பந்தமாக பலவிதமான தொந்தரவுகள் இருக்கும். சாப்பிட்டோன்னா வயிறு அடைச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ பலகீனம். ஏனென்றால் பலகீனத்துக்கான வயிறு பெருசாகிடுச்சு, அங்கே காற்று அடைக்குது, அஜீரணம் ஏற்படுது, பசி இல்லை. முறையான அந்த இறுக்கத்தோடு இருந்தால் தான் பசி ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த பசி இல்லாத காரணமாக ஜீரணமும் இருக்காது. இவ்வளவு தொந்தரவுகள், இறுதியாக வயிற்று புண்கள், இவ்வளவும் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. 140/90 இதை க்யூர்படுத்தும். இந்த பாதிப்பை அதிகமாகாமல் தடுக்கும். நாளடைவில் இது குறைந்து போகும்.
ஆனால் பார்த்ததும் 140 90 எல்லா உறுப்புகளுக்கும் போயிடுச்சு. 140 90 இனிமேல் ரத்தம் வெடிக்கும், அங்கே வெடிக்கும், இங்கே வெடிக்கும், ரத்த நலங்களை வெடிச்சு போகும், ஒன்றும் செய்ய முடியாது. இது ஆங்கிலேயர்களின் அறிவுகட்டத்தனம். இதற்கு மட்டும்தான், இந்த உறுப்புக்கு மட்டும்தான். எனவே இதனை நீங்கள் குறைப்பீர்களா? இப்பொழுது இவ்வளவு ப்ரெஷரோடு வந்துட்டு இருக்கிறது காரணமாக தான் ஓரளவுக்கு இது அடங்கியிருக்குது. இந்த ப்ரெஷரை குறைப்பதற்காக இவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்தில் முதலாவதாக இருதயத்தை விரிவடையக்கூடிய இந்த மாத்திரைகள். இருதயத்தை விரிவுபடுத்திவிட்டால், கொள்ளளவை அதிகப்படுத்திவிட்டால், இந்த கொள்ளளவை அதிகப்படுத்தியாச்சு, அந்த உறுதி போயிடுச்சு. ரத்தத்தை அந்த சக்தி நாளத்தினுடைய அந்த இருதயத்தினுடைய தசை நாங்களுடைய உறுதி போயிடுச்சு. இவ்வளவு தூரத்துக்கு ஃபீபிள் ஆயிடுச்சு. எவ்வளவு உறுதியாக இருந்த அந்த ரத்தம், அந்த இருதயம், அந்த உறுதி குலைந்து ஃப்ளாபி, ஹார்ட் பிகம்ஸ் ஃப்ளாபி, பெருசாகிடுது, மெகா சைஸ். ஏனென்றால் இவருடைய மாத்திரை அந்த இருதயத்தினுடைய தசையினர்களை வலுவிழக்கச் செய்து அதனை விருத்தி பிடித்துவிடுகிறது. இவர்கள் பிளட் ப்ரெஷரை குறைக்கிறார்கள். இதன் காரணமாக இருதயத்தையே அதனுடைய தன்மையிலிருந்து மாற்றிவிட்டார்கள். உறுதியான அந்த தசை நார்கள் அனைத்தும் உறுதி குலைந்து ஃப்ளாபியா, ரொம்ப பலகீனமாக உறுதியடைந்து பெருசாகிடுச்சு. இப்போது பிளட் ப்ரெஷரை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த உறுப்புகளுக்கு போக வேண்டிய அந்த சக்தியை, அந்த இரத்த ஓட்டத்தை தடுத்து விடுகிறார்கள். எனவே நார்மலாக ஆர்டினரியாக போகக்கூடிய 120/80 இல்லை, இன்னும் குறைஞ்சிருது. 110/70 அளவு கூட ஆயிடும். ஏன்னா மெயினாக இதுக்கு தான், இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த புண்ணுங்களுக்காகத்தான் இந்த ரத்த ஓட்டம் அதிகரிச்சு இருக்குது. இந்த ரத்தத்தினுடைய ப்ரெஷர் அழுத்தம் அதிகமாக இருக்குது. எப்போ இந்த ஹார்ட்டில் கையை வச்சாங்களோ அப்போது இங்கே மட்டும் இல்லை, எல்லா உறுப்புகளுக்குமே இரத்த ஓட்டம் குறைகிறது, ப்ரெஷர் குறையுது. நார்மலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய நுரையீரல்கள், என்னுடைய இருதயம், என்னுடைய கல்லீரல், என்னுடைய மண்ணீரல், என்னுடைய சிறுநீரகங்கள் போன்ற அனைத்து உறுப்புகளிலும், இன்க்ளூடிங் பேங்க்ரியாஸ், கணையம் பேங்க்ரியாஸ், ஒவ்வொரு உறுப்பிலும் அந்த இரத்த ஓட்டமானது குறைந்து விடுகின்றது. இப்பொழுதுதான் நோய்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன. இப்பொழுதுதான் மற்ற உறுப்புகளில் நோய்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஆன்டி பிபி மெடிசின்ஸ், ஆன்டி பிளட் ப்ரெஷர் மெடிசின்ஸ் காரணமாக எல்லா உறுப்புகளிலும், இதோ சிறுநீரகங்கள், இந்த உறுப்பில் 120/80 இருக்க வேண்டியது 110/70. கல்லீரல், இதில் 120 இருக்க வேண்டியது 110/70. இன்னும் உங்களுடைய மூளை, இதில் 120/80 போக வேண்டியது 110/70. ஒவ்வொரு உறுப்பிலும் பலவீனம் ஏற்பட ஆரம்பிக்கின்றது. எப்பொழுது நீங்கள் உங்களுடைய இருதயத்துடைய ப்ரெஷருக்காக, அழுத்தத்திற்காக மாத்திரைகளை சாப்பிடுகின்றீர்களோ, இருதயத்திலிருந்து கீழே ஆரம்பித்து ஒவ்வொரு உறுப்பிலும் உங்களுக்கு புது நோய்கள் உருவாகின்றன. பிளட் ப்ரெஷர் மாத்திரை எப்போ சாப்பிட்டீங்களோ உங்களுடைய சாவு நாளின் எண்ணிக்கையை இன்று கவுண்ட் டவுன் ஆரம்பிங்க. ஒரு காலம் நீங்கள் தேர முடியாது. ஒவ்வொரு நோயாக, புது புது நோயாக உருவாக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் அதனுடைய தன்மைகள் குறைய ஆரம்பிக்கும் பொழுது பலவீனம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. இதனுடைய சிக்னல், சமிக்ஞைகள், எனக்கு பலவீனம் ஏற்பட்டு விட்டது என்று இந்த சமிக்ஞைகள் இருதயத்திற்கு போகின்றது. அதிகமான இரத்த ஓட்டம் தேவை என்பதை அறிவிக்கிறது. அவ்விதமாக கல்லீரலிலிருந்தும் பித்தப்பையிலிருந்தும் இதனுடைய சமிக்ஞைகள் இருதயத்தை அடைகின்றன. எனக்கு அதிகமான இரத்த ஓட்டம் தேவை, நான் பலவீனமாகிக் கொண்டிருக்கின்றேன். மூளையிலிருந்தும் இருதயத்திற்கு அந்த சமிக்ஞைகள் வருகின்றன. இன்னும் வயிற்றுப்புண் அதிகமாக ஆரம்பித்து விட்டது, இருக்கக்கூடிய புண்கள் அதிகமாகிவிட்டன, இந்த அனைத்து உபாதைகளும் அதிகமாகிவிட்டன. எனவே இவற்றிலிருந்து இன்னும் அதிகமாக இருதயத்திற்கு சமிக்ஞைகள் செல்கின்றன. அதனுடைய டிமாண்ட்ஸ் போகுது, எனக்கு அதிகமான பிளட் ப்ரெஷர் வேணும், ஐ ஆம் ஜஸ்ட் லூசிங் மை ஸ்ட்ரென்த். என்ன அழகான மருத்துவம் பாருங்கள், ஆங்கில மருத்துவம், கார்டியக் ஸ்பெஷலிஸ்ட். போலி மருத்துவம் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன் போலி மருத்துவம் சொல்லிட்டு புரிஞ்சுக்குங்க. இதுக்கு பதில் சொல்லுவாங்களா? அவங்களுக்கு முதல்ல பிபிக்கு காரணமே தெரியாது. நீ ஒரு போலி மருத்துவன் ஆங்கிலேயனை பார்த்து சொன்னேன்னு சொன்னான், ஒரு வெள்ளைக்காரனை பார்த்து
கருப்பாக இருக்கக்கூடிய நாம் சொன்னோம் சொன்னால் உனக்கு ஒரு இடமும் தெரியாத மரியாதை மூடிட்டு போன்னு சொன்னால் போய் ஆகணும். சப்ஜெக்ட் அப்படிப்பட்ட சப்ஜெக்ட். வெள்ளைக்காரர்கள் கருப்பனுக்கு கீழானவர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நம்முடைய கால் தூசுக்கு பெறமாட்டார்கள் அவர்கள். அவ்வளவு ஞானமிக்கவர்கள். நம்முடைய நாட்டை சார்ந்தவர்கள். இந்த மண் ஞானமிக்க மண். அந்த ஞானமிக்க மண்ணிலிருந்து விளைந்த இந்த அறிவு கூர்மைக்கும் அறிவு தெளிவுக்கும் அவர்கள் பதில் சொல்ல முடியாது. அவர்களை ஒருபோதும் பின்பற்ற மாட்டீர்கள் நீங்கள் என்பதை இன்று நான் நம்புகின்றேன். இந்த உண்மையை தெரிந்த பிறகு இப்பொழுது ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் அதிகப்படியான தேவைகளை அறிவிக்கின்றது. எனக்கு 120/70 ஆக்கிவிட்டதன் காரணமாக எனக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய தெம்பு இல்லை என்பதை மூளையும் அறிவிக்கிறது, சிறுநீரகங்கள் அறிவிக்கின்றன, கல்லீரல் அறிவிக்கின்றது, உங்களுடைய பேங்க்ரேஸ் அறிவிக்கிறது. இன்னும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பலவீனம் அதிகமாகி அந்த புண்கள் அதிகமாகிவிட்டன. இந்த வியாதிகள் ஒவ்வொன்றும் அதிகமாகிவிட்டன. இவ்வளவும் சேர்ந்து போகும் பொழுது இப்பொழுது அந்த இருதயம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிகமாக துடிக்குமா துடிக்காதா? இவை எல்லாவற்றையும் மீறி இது அதிகமாகும். அப்பொழுதுதான் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் 210/140 அளவுக்கு வரும். இதுவும் தேவை. இவ்வளவு உறுப்புகளும் சரிகட்டப்பட இது தேவை. இதில் எந்த அளவுக்கு இதற்கு எவ்வளவு தேவை? 180/110 தேவையா? அந்த அளவுக்கு தான் இங்கே போகும். இதுக்கு 140/80 தேவையா? இந்த அளவுக்கு தான் இங்கே போகும். இதற்கு 160/100 தேவையா? அந்த அளவுக்கு தான் இதுக்கு போகும். ஸோ ஓவரால் 210/140 இது எல்லாத்துக்கும் உரியதில்லை, அதுக்கு தேவையானது. இதனை இறைவன் வழிநடத்துகின்றான். எந்த இயற்கை உங்களை படைத்ததோ அந்த இயற்கை வழிநடத்துகின்றது. தெளிவு மிக முக்கியம். என் இறைவனே எனக்கு தெளிவை கொடு இறைவனே என்று கேளுங்கள். மனிதர்களிடம் கேட்காதீர்கள். இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஞானங்கள் அவ்வளோ தெளிவானது. மனிதர்களிடம் கிடைக்கக்கூடிய ஞானங்கள் அறிவுகள் அவ்வளோ குழப்பமானது. தெளிவு இங்கே, குழப்பம் இங்கே. மனிதனுடைய மூளை யோசிக்கிறது, பொருள்களின் அடிப்படையில் மட்டும் யோசிக்கிறது. ஆனால் பொருள்கள் மட்டுமல்ல, மறைவான ஒரு ஃபோர்ஸ், இயக்க சக்தி இருக்கின்றது. அது நம்மை இயக்குகிறது என்பதை நாம் புரிய வேண்டும். எனவே மருந்து மாத்திரைகள் அவ்வளவையும் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது படிப்படியாக உங்களுடைய பிளட் ப்ரெஷர் இன்னும் அதிகமாகும். ஏனென்றால் எல்லா இடங்களிலும் அது செல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷருடைய அளவையும் ப்ரெஷரையும் அழுத்தத்தையும் குறைத்துவதன் காரணமாக பலவீனம் ஏற்பட்டு அந்த பலவீனத்தின் காரணமாக அதிகமாக சிக்னல்ஸ் ஹார்ட்டுக்கு போகுது. ஒருமுறை துடிக்கும் பொழுது இந்த சிக்னல்ஸ்லாம் ஏற்றுக்கொண்டு துடிக்குது. அளவையும் ப்ரெஷரையும் அழுத்தத்தையும் குறைத்துவதன் காரணமாக பலவீனம் ஏற்பட்டு அந்த பலவீனத்தின் காரணமாக அதிகமாக சிக்னல்ஸ் ஹார்ட்டுக்கு போகுது. ஒருமுறை துடிக்கும் பொழுது இந்த சிக்னல்ஸ்லாம் ஏற்றுக்கொண்டு துடிக்குது. அப்படி துடிக்கும் பொழுது தான் அந்த துடிப்பில் எந்தெந்த உறுப்பு எந்தெந்த அளவு பிளட் ப்ரெஷர் போக வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. இதனை நீங்கள் உங்களுடைய நன்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெஸ்பெக்ட் திஸ் 210/140. Revere this BP. It must be there. It should not be controlled. Don't touch the heart. வெள்ளைக்காரர்கள் ஹார்ட்லெஸ் பீப்புள். பணம் ஒன்று இருந்தால் போதும், என்ன வேணாலும் செய்வாங்க. எனவே இந்த ஆங்கில மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் ஒரு ஹம்பக், ஒரு போலி மருத்துவர்களிடம் நாம் சிக்கிக்கொள்கின்றோம். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் என்று இன்னைக்கு வரைக்கும் பிளட் ப்ரெஷருக்கு காரணம் என்ன என்பதை ஆங்கில மருத்துவர்கள் அறிய மாட்டார்கள். நான் ஸ்பெஷலிஸ்ட். போலி மருத்துவனாக இருக்கக்கூடிய நான் ஸ்பெஷலிஸ்ட்னு குறைஞ்சோன்னா எந்த அளவுக்கு எனக்கு அகம்பாவம் இருக்கணும். மற்ற மருத்துவங்கள்லாம் போலி. சித்தா மருத்துவமாக அது போலி, யுனானி அது போலி, அக்குபங்க்சர் சச் எ பிரில்லியன்ட் ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் அது போலி. நம்பிக்கையை கொண்டு நீங்கள் சுகமாக்குங்க, அதெல்லாம் கிடையாது. அறிவு கட்ட இந்த மருத்துவம் உயர்ந்த மருத்துவம். அந்த வெள்ளைத்தோல் ஒன்றுக்கு தானே நீங்கள் அவன் சொல்ல நம்புறீங்க, வேறு எதுவும் நம்பலையே. அப்படி என்ன இருக்குது அந்த வெள்ளைத்தோலில்? இவனை எதுக்காக நம்பணும்? என்ன தேவை நமக்கு? இந்திய மருத்துவங்கள் இவ்வளோ இருக்கும்பொழுது இதுக்கு கீழாக நாம் ஆங்கில மருத்துவத்தை வைக்கிறத விட்டுட்டு ஆங்கில மருத்துவத்தை கீழாக நாம் ஆக்கி கொண்டோமே. நம்மை நாமே அநியாயமாக கீழிறக்கி கொண்ட பிறகு நமக்கு நாமே
கேடானவர்கள் என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது எப்படி இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான்? தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவர்களை நிச்சயமாக இறைவன் நேசிப்பதும் இல்லை, அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதும் இல்லை. இப்போ உங்களுக்கு நேர்வழி வந்துவிட்டது. ஆங்கில மருத்துவத்தை வெறுத்ததன் காரணமாக இறைவனுடைய ஞானங்கள் உங்களுக்கு, அந்த ஞானங்களில் தெளிவு இருக்கின்றது. மருத்துவத்தினுடைய மகத்தான ஞானம் அதில் இருக்கின்றது. இதனை மீறுபவர்கள் எவரும் இல்லை, இதனை மறுப்பவர்களும் எவரும் இல்லை. உங்களுடைய கல்வி ஞானங்கள் இங்கு கேள்வி ஞானங்களாக பிறக்கின்றன. படித்து 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 பார்க்கக்கூடிய இன்னொருத்தன் சொல்லிட்டாங்கிறதுக்காக படித்து என்னுடைய நாட்களை நான் வீணாக்கி விட்டேன். மருத்துவத்துறையில் 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் என்று வீணாக்கி விட்டேன். இந்த மருத்துவத்திற்கு 8 நாள் போதும். உங்களுக்கு ஆங்கில மருத்துவத்தை கற்றுக் கொடுக்க 8 நாள் போதும். ஏன்னா பொய்யும் புரட்டு 8 நாளைக்கு தான். சத்தியம் இருந்தால் வாழ்நாள் முழுமைக்கும் அது ஞானங்களாக பெருகும். பொய்யும் புரட்டும் 8 நாள் என்பதற்காக 8 வருடங்கள் தேவையில்லை, 8 நாளில் போதும். இது ஒரு அசிங்கமான மருத்துவம் என்பதற்கு இப்பொழுது 8 நிமிடங்களில் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஆங்கில மருத்துவத்தினுடைய இருதயத்துறை அவ்வளவு மோசமானது. இன்று உங்களுடைய கேள்வி ஞானங்கள் உங்களுக்காக கற்பிக்கப்படுகின்றன. உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மை மருத்துவ ஞானங்கள் வெளியேறுகின்றன. நீங்கள் எப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தாலும் சொல்லும் இந்த உண்மைகள் அனைத்தும் ஆம் சரியாக இருக்கிறது என்பது கூறுகின்றீர்கள். மனம் ஆமோதிக்கிறது. எப்படி ஆமோதிக்கின்றது? ஏற்கனவே இந்த மருத்துவ குணங்கள் இருந்தால் தவிர நான் சொல்வதை நீங்கள் ஆமோதிக்க முடியாது. ஏனென்றால் புதிதாக இருந்தால் குழப்பமாகத்தான் இருக்கும். 8 வருடங்கள் 9 வருடங்கள் மேற்படிப்பு வரையில் படித்து முடிக்கும் பொழுது எனக்கு குழப்பங்கள் தான் அதிகமாகிவிட்டது. MBBS படித்து முடிக்கும் பொழுது குழப்பங்கள் நிறைய நிரம்பிவிட்டன. பிறகு மேற்படிப்பை முடிக்கும் பொழுது குழப்பங்கள் தெளிவாகி இது ஒரு உபயோகமற்ற மருத்துவம் என்பது தெளிவாகிவிட்டது. எனவே மனம் நிம்மதி அடைந்துவிட்டது. இனி எனக்கு மருத்துவத்தை பற்றி கவலை இல்லை. எதை என்னுடைய உள்மனம் எனக்கு நன்மை என்று அறிவித்ததோ அந்த நன்மைக்கு புறம்பாக மனிதர்கள் சொல்கின்றார்கள் என்பதன் காரணமாக, பெரும்பான்மையான மனிதர்கள் அதனை பின்பற்றுகிறார் என்பதன் காரணமாக நான் அதை பின்பற்றுபவன் இல்லை. நான் தனித்தன்மை வாய்ந்தவன். மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். தனித்தன்மையோடு நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தனை என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வி அறிவின் அடிப்படையில் அல்ல. கல்வி அறிவின் அடிப்படையில் நான் ஒன்றை பற்றி நினைக்கும் பொழுது அது யோசனையாக மாறுகிறது. எப்பொழுது ஒரு வெளிப்படையாகிவிட்ட ஒரு விஷயத்தின் பக்கம் நான் செல்கின்றேனோ அது யோசிக்கின்றேன். இந்த வகையில் செயல்படலாமா, அந்த வகையில் செயல்படலாமா, இவர்கள் சில பேர் இந்த வகையை சொல்கின்றார்கள், சில பேர் இப்படி ஒரு வழியை கடைபிடிக்கின்றார்கள், இந்த வழியில் நான் ஏதேனும் வழி செல்லலாமா என்பதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய படிப்பினைகளாக பெற்ற அறிவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பது, யோசித்துக் கொண்டிருப்பது, நினைவுகளில் சீரழிவது யோசனைகளாகும். மனிதர்களிடம் இல்லாத ஒரு வழிமுறையை நான் நினைவு கூறும் பொழுது சிந்தனை. இது என்ன என்ற கேள்வியில் சிந்தனை ஆரம்பமாகிறது. என்ன எப்படி என்று கேட்கும் பொழுது மனித சமுதாயம் முழுமையாக நான் மறந்துவிட்டேன். அவர்கள் எவரையும் நான் கேட்பதில்லை, எனக்குள் நான் கேட்கின்றேன். இந்த வழியும் தப்பாக இருக்கிறது, இந்த வழியும் தப்பாக இருக்கிறது, வேறு வழி இல்லை என்று தான் நான் முடிவு செய்த பிறகு ஏதாவது வழியை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும். உலகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு வழியை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இதற்கு மேல் வழி இல்லை என்று நான் ஆக்கி கொண்ட பிறகு, ஏனென்றால் இருக்கக்கூடிய வழி 10-15 வழி இருக்குது. அந்த 10-15 வழியிலையும் கேடுகள் இருக்குது, எதுவும் தெரியல. அதனால் இதில் கொஞ்சம் எனக்கு சுகம் கிடைக்குது, அது பக்கம் போகிறேன். இது தவறானது. இது யோசனைகளாகும். இருக்கக்கூடிய வழிமுறைகளில், மனிதர்களுடைய வழிமுறைகளில் ஒன்றை பற்றி நான் நினைவு கூறுவது யோசனையாகும். ஆனால் எந்த ஒரு சிந்தனையும் மனிதர்களுடைய வழிமுறையை நம்பாமல் உள்ளுக்குள் நான் திரும்புகிறேன். என்ன எப்படி என்று கேட்கின்றேன். சித்தா, யுனானி, ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், அக்குபங்க்சர், ஹோமியோபதி, பல மருத்துவம் இருக்கின்றன. அவ்வளவையும் விட்டுவிட்டேன். வேண்டாம், இதற்குரிய வழி என்ன என்று நான் தன்னந்தனியாக தனித்தன்மையோடு எனக்குள் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்வியை ஏற்பவன் என்னை படைத்த அந்த இறைவன் மட்டும்தான். அந்த இறைவனுக்கு இணையாக மனிதர்களிடம் கொடுக்கப்பட்ட ஒரு அற்பமான ஒரு அறிவை நான் அதற்கு இணையாக ஆக்கிக்கொள்ள மாட்டேன். எனவே மனிதர்களை என்னுடைய நாளைய வாழ்க்கைக்கு புதுமையாக மலரக்கூடிய ஒரு அறிவின் ஞானத்திற்கு, இன்று நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த அறிவின் அசிங்கத்திற்கு ஒப்பாக்கிவிட மாட்டேன். சிந்தித்து உணர்வுகளானால் நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்த மனிதர்கள். உங்களிடம் கேள்விகளை கேளுங்கள். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் வெளியில் கேட்கவில்லை, உள்ளுக்குள் சிந்திக்கும் பொழுது இறைவன் ஒருவன் மட்டும்தான் அதற்கு பதிலளிப்பான். இந்த கேள்விகளுக்கு பதில் வரும்பொழுது தெளிவும் ஞானமும். ஞானங்கள் உங்களுக்கு தெளிவை கற்பிக்கும், சிந்தனை உங்களுக்கு ஞானங்களை அதிகமாக்கும். மனித வழிமுறைகளில் யோசிக்கும் பொழுது குழப்பங்கள் அதிகமாகும், தெளிவு குறையும். இன்னும் நீங்கள் பெரும் அதிருப்திக்கு ஆளாகுவீர்கள், விரக்திக்கு ஆளாகின்றீர்கள்.
எனவே சிந்தனையும் சிந்தனையையும் யோசனைகளையும் தெளிவாக பிரித்தறிந்து கொள்ளுங்கள். யோசனை என்பது மனித வழிமுறைகளில் ஒன்றை நான் தேர்ந்தெடுப்பது. மனிதர்களுடைய படிப்பினைகளாக பெற்ற கல்வி அறிவிலிருந்து ஒரு வழியை நான் தேர்ந்தெடுப்பது. சிந்தனை என்பது நான் நினைவு கூறுவது, எனக்குள் இருந்து வரக்கூடிய ஒரு பொது வழிமுறை. எனவே மேலான ஞானங்களுக்காக நீங்கள் திரும்புங்கள், கல்விக்காக நீங்கள் திரும்பாதீர்கள். கல்வியும் கலவியும் ஒன்று, அவ்வளவு அசிங்கமானது. ஞானங்கள் என்பது புதுத்தன்மை வாய்ந்தது, தெளிவுத்தன்மையை வாய்ந்தது, மிக ஆரோக்கியமானது, உங்களுடைய மனதுக்கும் உங்களுடைய உடலுக்கும் மிக மிக நேர்த்தியானது. எனவே இனி உங்களுடைய உடல் இயற்கையை நீங்கள் சொல்வது போன்று கேட்கும். சிந்தனை மனிதனை மனிதனாக ஆக்கும். யோசித்துக் கொண்டிருப்பது, மனிதனுடைய வழிமுறை யோசித்துக் கொண்டிருப்பது உங்களை மிருகங்களாக ஆக்கிவிடும். ஏதாவது ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுத்து கொண்டு அதில் பாய்ந்து மற்ற மனிதர்களுக்கு போட்டியாக ஆகிக்கொண்டு வீணான விளம்பரங்களை கொண்டும் வீணான ஒரு செயலை கொண்டும் வீண் பெருமையிலும் அகம்பாவத்திலும் தன்னைத்தானே அழுத்திக் கொள்ளக்கூடிய அந்த பாதை மட்டும்தான் உங்களுக்கு விளங்கும். எனவே இப்பொழுது நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள், உங்களுடைய நோய்கள் எங்கு ஆரம்பிக்கிறதோ அந்த நோய்களுக்கு தேவையான சக்தியானது இரத்த ஓட்டத்தின் மூலமாக, உயிர் சக்தி மூலமாக கிடைக்கப்பட வேண்டியிருக்கின்றது. எனவே அது தன்னுடைய இதயத்துக்கு தன்னுடைய தேவையை அறிவிக்கின்றது. அதற்கு தேவையான அளவுக்கு இரத்தம் அதனுடைய இயக்க சக்தியை கொண்டு துடிக்கிறது. அந்த துடிப்பில் எந்த உறுப்புக்கு எதன் தேவைக்கு இரத்தம் ஓட்டமோ அவ்வளவுதான் அதனுடைய இரத்தத்தினுடைய அழுத்தமும். எனவே இந்த இருதயத்தை விரிவாக்கக்கூடிய ஒரு செயலை செய்கின்றார்களே, இதில் எவ்வளவு மோசமான விளைவுகள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 14 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். இப்புத்தகத்தில் உங்கள் பெண்கள் பூ பெய்தும் போது கர்ப்பகால கால்வீக்கம் குறைய, முறையற்ற மாதப்போக்கா, ஆங்கில மருத்துவம் கண்டுபிடித்த பிளட் பிரஷர் ஒரு கேலி கூத்து, வேர்வையில் துர்நாற்றமா, தாம்பத்திய உறவை சீர்குலைக்கும் பிபி மாத்திரைகள், 2 நாட்களில் இருதய நோயை குணப்படுத்துவது எப்படி, ஊளைச்சதை உண்டாகாமல் தடுக்க, மாதவிடாய் நிற்கும் காலங்களில் வரும் தொந்தரவுகள், இன்னும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. வெற்றிக்கு மேல் வெற்றி பாகம் 1. இப்புத்தகத்தில் தரித்திரம் நீங்க சுகமான வாழ்க்கை வாழ, சகுனங்கள் பார்ப்பது மிக பெரும் கேடு, என்றுமே குறைவில்லாத வாழ்க்கையை யாருக்கு இறைவன் பரிசாக அளிக்கிறான்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறையருள் பெற்ற அமைதியான வாழ்க்கை வேண்டுமா? இறைவனுக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் யார்? நன்மை இறைவன் அருள்வது, தீமை நீங்கள் சம்பாதிப்பது. மனிதர்களே, இறைவனிடம் திரும்புங்கள். பள்ளி குழந்தைகள் அதிக மார்க்குடன் தேர்ச்சி பெற இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலம் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மன அமைதியான நோய் நொடியற்ற இன்னும் இறைவன் யார், இறைவன் எங்கிருக்கிறான், இறைவனிடம் எப்படி பிரார்த்திப்பது, நம்முடைய பிரார்த்தனைகள் எப்படி நிறைவேறும், இன்னும் அதிகப்படியான ஆன்மீகம் மற்றும் மருத்துவம் அறிந்து கொள்ள உதவும் அரிய பொக்கிஷம்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி பாகம் 1. விலை ரூபாய் 300. இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். இப்புத்தகத்தில் கர்ப்பம் தரித்துவிட்டால் என்ன செய்வது? தாய்மார்களே, உங்கள் கர்ப்பப்பையையும் உங்கள் கருவில் இருக்கும் குழந்தையையும் பாதுகாப்பது எப்படி? கர்ப்பிணிகளுக்கு விட்டமின்களும் இரும்புச்சத்து மாத்திரைகளும் கொடுக்கலாமா? கருவில் இருக்கும் பொழுது ஸ்கேன் செய்தால் குழந்தையின் மூளை வளர்ச்சி பாதிக்கும். தலைப்பிரசவம் இனி எப்போதுமே சுகப்பிரசவம் தான். சுகப்பிரசவம் ஆவதற்கு சிறந்த மருத்துவம் எது? மருந்து மாத்திரை இல்லாமல் சுகப்பிரசவம் வேண்டுமா? சுகப்பிரசவத்தை சீரழிக்கும் ஆங்கில மருத்துவம். உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைகளுக்கு எந்த நோயும் வராமல் பாதுகாக்க, இன்னும் திருமணமாகி கர்ப்பம் தரித்தது முதல் குழந்தைகள் பிறந்தது அவர்கள் வளரும் வரை அனைத்து விஷயங்களையும் அருமையாக சொல்லும் நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 350. மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். இப்புத்தகத்தில் தீராத வியாதிகள் எவ்வாறு உருவாகிறது, இருதயத்தை சாகடிக்க 22 வழிகள், ஆங்கில மருத்துவம் குணப்படுத்த முடியாத நோய்களை ஷெட்யூல் ஜேயின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள், நீரிழிவு நோயை தீர்க்கும் வழிகள், கவலையா பயமா பதட்டமா, நோய்களை வளர்க்கும் சுர மாத்திரைகள்,
புளிப்பு பிடிக்கிறதா? கல்லீரல் கெடுகிறது. டயபெட்டிஸ், நீரிழிவு நோய் அடிப்படையே தவறு. இளமையில் அகோர பசி, முதுமையில் சர்க்கரை நோய், இன்னும் மருந்துகளால் வரும் நோய்கள் என்ற இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருவரும் அவர்கள் எவ்வளவு கடுமையான வியாதிகளில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆங்கில மருத்துவத்தை விட்டும் இன்னும் மற்ற எந்த மருத்துவத்தை விட்டும் உறுதியாக விலகுவார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்பதை உறக்கச் சொல்லும் நூல்தான் மருந்துகளால் வரும் நோய்கள். விலை ரூபாய் 200. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கட்டுரைகள் பாகம் 1. இப்புத்தகத்தில் இரத்த கொதிப்பு, பிபி ஒரு நோய் அல்ல, நோயின் அறிகுறியே. பிபி மற்றும் இருதய மாத்திரைகளின் பக்க விளைவுகள், ஆண் வீரியத்தை அதிகரிக்கும் கொடிய மருந்து வயாக்ரா, அயோடின் உப்பு எச்சரிக்கை. அயோடின் உப்பே கர்ப்பப்பை நோய்களுக்கு காரணம். இரத்த தானம் பெறுவோருக்கு மரணம் காத்திருக்கிறது. குழந்தைகளுக்கு வயிற்று உபாதைகளா? எச்சரிக்கை. அடுக்கு தும்மல் காரணம் என்ன? தூக்கமின்மைக்கு என்ன தீர்வு? எச்சரிக்கை. விஞ்ஞான முறையில் விஷங்களாகும் பழங்கள். கொழுப்பு உணவே இருதய நோயாளிகளுக்கு ஏற்ற உணவு. இது மருத்துவ புத்தகம் மட்டுமல்ல, தெளிவான நடைமுறைக்கு சாத்தியமான சுகமான வாழ்வுக்கு ஆதாரமான அமைதியான மனநிலைக்கு ஏற்ற ஒவ்வொருவரின் இயற்கைக்கும் பொதுவான அழகான சிந்தனை அடங்கிய ஒரு கருவூல களஞ்சியம்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கட்டுரைகள் பாகம் 1. விலை ரூபாய் 200. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. இப்புத்தகத்தில் நோய்கள் வராமல் காக்க கொழுப்பு சத்து உணவுகள் மிக மிக அவசியம். வயிற்று நோயா? சாப்பிட்டதும் மலச்சலமா? எச்சரிக்கை. டயபெட்டிஸ் நோய்க்கு காரணம் ஆங்கில மருத்துவமே. உங்கள் குழந்தைகளுக்கு எந்த நோயும் தாக்காமல் காக்க மருந்துகளுக்கு அடிமை நோயாளிகளா? டாக்டர்களா? ஆண்களே, நீங்கள் ஆண்மையையும், பெண்களே, நீங்கள் பெண்மையையும் இழக்காதீர்கள். ஆண்மை குறைவை குணமாக்க ஒரே வழி கடுமையான உடற்பயிற்சி மாரடைப்பை உருவாக்கும். தோல் வியாதிகளுக்கு என்ன காரணம்? மேலும் உடல்நலத்தை பாதுகாக்க எளிய வழிகளை தெரிந்து கொண்டு நோய் நொடியின்றி வாழ வழிகாட்டும் மிகச் சிறந்த பொக்கிஷம் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 200. நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆகுங்கள். இப்புத்தகத்தில் தொன்மையான அக்குபஞ்சர் முறை, அக்குபஞ்சர் வைத்திய முறை, கேள்வி பதில், இருதய சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்தும் அக்குப்புள்ளிகளை தெரிந்து கொள்ளுங்கள். வயிற்று உபாதைகளில் இருந்து பாதுகாக்க உணர்ச்சிகள் முழுமையாக வடிக்கப்படாமல் உடல் உறவு கூடாது. ஏன்? நார்மலாக இருந்தும் நலமாக இல்லையே. பிஞ்சிலே பழுத்தால் மூட்டு வலி வேதனைகளே மிஞ்சும். நாடி பார்க்கும் இடங்கள் மற்றும் நாடி பார்க்கும் முறைகள். மேலும் முறையாக அக்குபஞ்சர் வைத்தியம் படிப்பதற்கும் சிகிச்சை அளித்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆகுங்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி? இப்புத்தகத்தில் பிரார்த்தனைகள் பயனளிக்க வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமையாக வேண்டும். திருப்தி பொருந்திய வாழ்க்கைக்கு பொறுமையை வேண்டுவதை விட சிறந்த பிரார்த்தனை இல்லை. எல்லா நோய்களுக்கும் ஒரே காரணம் இருதய நோய். நீங்க நோய்களால் மனமுடைந்து விட வேண்டாம். மதங்களை விட்டு விலகுங்கள். இறைவழி மருத்துவம் உங்கள் நோய்களை குணமாக்கும். இரவும் பகலும் இறைவனின் மாபெரும் இரு சாட்சியங்கள். இன்னும் ஒவ்வொரு மனிதனையும் அவன் உடலின் ஒவ்வொரு அணுவையும் பேணி பாதுகாத்து இறை பாக்கியங்களுடன் வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி? விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 1. இப்புத்தகத்தில் இறைவனுக்கு நிகரான ஒரு சக்தி இல்லை. இறைவனால் கைவிடப்பட்டவர்கள் யார்? நமக்கு வரும் அருமைக்கும் நோய்க்கும் என்ன காரணம்? மருந்து மாத்திரையின்றி இறையருளால் நோய்கள் எவ்வாறு குணமாகின்றன? எந்த நோய் ஏற்பட்டாலும் அதற்கு தீர்வு என்ன? குழந்தைக்காக மருத்துவத்தை நாடிய ஒரு பெண்ணின் சோகம். மேலும் நம்மை படைத்த இறைவனை மட்டுமே நம்பி நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள், நோய் நொடிகள், வறுமை இவை அனைத்தையும் எப்படி நாமே குணமாக்கிக் கொள்ள படிக்க வேண்டிய இறை பொக்கிஷம் இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 150. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆங்கில மருத்துவத்தின் கொடுமையிலிருந்து உங்கள் உயிரையும் பிறக்கப் போகும் குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்ள ஒரே வழி. தீமைகள் தீண்டாத, சோதனைகள் அண்டாத வாழ்க்கைக்கு என்ன செய்வது? எந்த மருத்துவத்திற்கும் எந்த ஒரு நோயின் மூல காரணமும் தெரியாது. மருந்து மாத்திரைகளால் நோய்கள் குணமாகாது. நாணங்களை கொண்டு மட்டுமே தான் ஒரு மனிதன் தன்னை மனிதனாக நிலைப்படுத்திக் கொள்ள முடியும். நன்மைகள் அனைத்தும் இறைவனிடமிருந்தே, தீமைகள் அனைத்தும் நம் கைகளால் தான். இன்னும் எந்த பிரச்சனைகளுக்கும் எந்த நோய்களுக்கும் எல்லாவற்றுக்குமே இறைவன் பக்கம் எப்படி திரும்பி இவைகளிலிருந்து தப்பிப்பது என்பதை சொல்லும் இறை உணர்வுதான் இந்த புத்தகம் இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே, உங்கள் நலனுக்காக இப்புத்தகத்தில் நீரிழிவு நோய் அடிப்படையே தவறு. ஆங்கில மருத்துவத்தில் நீரிழிவு டயபெட்டிஸ் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பது பகிரங்க மோசடி. நீரிழிவு நோயிலிருந்து தப்பிக்கும் வழிகள். இன்சுலின் நீரிழிவை மோசமாக்கும். பிபி ரத்த அழுத்தம் இல்லாதவர்களுக்கும் பிபியை உருவாக்கும் மருத்துவர்கள். டயபெட்டிஸ் நோயின் ஆரம்ப அறிகுறிகள். தினந்தோறும் நாம் சாப்பிடும் உணவுகளில் எதன் மூலம் நீரிழிவு டயபெட்டிஸ் உருவாகிறது? இனிக்கும் பழங்கள் நீரிழிவு டயபெட்டிஸ் நோயை குணமாக்கும். ரத்த அழுத்தம், நீரிழிவு, டயபெட்டிஸ் இவை இரண்டும் நோய்கள் அல்ல, மருந்துகளால் குணப்படுத்த முடியாது. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 200. புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. இப்புத்தகத்தில்
பெருமையை வெறுத்தவர்களுக்கே புதிய அக்குபஞ்சர். பிபி ஹார்ட் அட்டாக்லிருந்து தப்பிப்பது எப்படி? ரத்த புற்றுநோய் எப்படி உருவாகிறது? சிறுநீரகம் பாதிக்கப் போவதை முன்கூட்டியே அறிவிக்கும் நோய்களை பற்றி அறிந்து கொள்வோம். ஆஸ்மா மற்றும் சிறுநீரக நோயிலிருந்து விடுதலை பெற வயிற்று நோய்களுக்கு தீர்வு. பெண்களுக்கு மாதப்போக்கு தள்ளி போவதற்கு காரணம் என்ன? பெரும்பாலான நோய்களை களையும் அபூர்வ புள்ளி. இழந்த ஆரோக்கியத்தை மீட்க மேலும் படபடப்பு, மார்பு வலி இன்றே குணப்படுத்துங்கள். மேலும் நோய்கள் பற்றியும் நோய்கள் வராமல் எப்படி காப்பது மற்றும் அக்குபஞ்சர் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவும் ஒரே புள்ளியில் அனைத்து நோய்களையும் எப்படி குணமாக்கலாம் என்பதை சொல்லும் அரிய புத்தகம். உங்கள் வீடுகளில் இருந்தவாறு அக்குபஞ்சர் பயின்று உங்கள் வீட்டில் உள்ளவர்களை குணப்படுத்தும் அற்புத புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. விலை ரூபாய் 350. இப்புத்தகங்களை கொரியரின் மூலம் பெற தொடர்புக்கு ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், நம்பர் 17, கஸ்டியன் பீச் ரோட், சாந்தோம், சென்னை 6,04,000. செல் நம்பர் 9840498898.